அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 1, 2 இது ரெண்டுமே படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல உள்ள மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் 4ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாடல் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கிராமர் தான் அதிகமான அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால டெட் பேப்பர் 1ம் 2ம் 2 பேருக்குமே இது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். இந்த மாடல் கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் எல்லாமே இங்கிலீஷ் டு தமிழ்ல மீனிங் சொல்லி தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதனால முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க படிங்க. நீங்கள் அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எக்ஸாம் வந்து நமக்கு நெருங்கிக்கிட்டே வருது. அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம படிங்க. முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க. நம்ம கண்டிப்பா நம்ம டெட்ல வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். என்னோட சேனல் முருகேஸ்வரி முருகன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போட்டிருப்பேன். மற்ற யூடியூப் சேனலில் ஆப்ஷன்ஸ் சொல்லி ஒன்றா டைம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி போடலை. ஏன்னா நம்ம எல்லாரும் டீச்சர்ஸு கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியே தீரணும். அதனால் உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு நான் வந்து கொஸ்டின்ஸை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு முடிச்சிருக்கிறேன். அதனால் என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி டெட் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படித்து பயன்பெறணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இங்கிலீஷில் மாடல் கொஸ்டின் பேப்பர் 4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 61. இதில் டேஷ் இங்கிலீஷ் ரூல்டு இந்தியா ஃபார் மெனி டெக்கேடு. டேஷ் இங்கிலீஷ் ரூல்டு இந்தியா ஃபார் மெனி டெக்கேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா தி தான் ஆன்சர் வரும். இது வந்து என்ன தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இனம் அந்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது நம்ம என்ன போடணும் அப்படின்னா த போடுவோம். த இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் வந்து பல சதாப்தங்களாக இந்தியாவை வந்து என்ன செஞ்சாங்க? ஆண்டாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு தமிழ் மீனிங். இந்த மக்களை வந்து குறிப்பிட்ட ஒரு இனம் இல்லைன்னா ஒரு மக்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன போடணும் அப்படின்னா த போடணும். நெக்ஸ்ட்டு இட்டாலி இஸ் டேஷ் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்டாலி இஸ் டேஷ் யூரோப்பியன் கண்ட்ரி. இட்டாலி இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. இதான் ஆன்சர். ஆ வரும். ஆன்சர் வந்து ஆ. ஆ ஏன் வருது? ஆன் இது போடும் பொழுது அடுத்த வார்த்தையோட ஒலியை பொறுத்து நமக்கு அமையும். அப்படிதானா? இப்போ நம்ம வந்து போடணுமா இந்த இடத்துல ஆன் போடணுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். இதுல வந்து யூரோப்பியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் அப்படிங்கிறது ஈ அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டோம். ஈரோப்பியன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். யூ ஏன் மாதிரி போட்டு கீழே சொல்லிப்போம் இல்லையா? அந்த யூரோப்பியன் அப்படின்ற வார்த்தை தான் வரும். அதனால கான்ஸ்டன்ட் ஒலியில வந்து ஆரம்பிக்குது. அதனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஆன் சவுண்ட் எதுக்கெல்லாம் வரும்? AEIOU இந்த வவல்ஸ் ஒலி வந்தா மட்டும்தான் நம்ம என்ன போடுவோம்? ஆன் அப்படின்னு நம்ம போடுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஆன் ஆப்பிள். வருது. AIE அந்த மாதிரி நம்ம உயிரெழுத்துக்களோட சவுண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன போடணும்? ஆன் போடணும். இது வந்து யூ அப்படின்ற வார்த்தை தான் வருது. ஈ சவுண்டை வச்சு நம்ம டக்குன்னு வந்து ஆன் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம வந்து போடக்கூடாது. நம்ம வந்து யூரோப்பியன் யூ அப்படின்ற வார்த்தை தான் வரும். அதனால நம்ம தான் போடணும். இட்டாலி இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. வவல் சவுண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ஆன் போடணும். இத்தாலி வந்து ஒரு ஐரோப்பிய நாடு. அவ்வளோதான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 63. வி ஓன் த மேட்ச். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வி ஓன் த மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஓன் த மேட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போட்டியில் வென்றோம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறது. நான் வந்து போட்டியில் வென்றோம் இல்லையா? நாம போட்டியில் வென்றோம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம கொஸ்டின் டேக் பேஸில் இருக்குது. இது வந்து கொஸ்டின் டேக் வாக்கியத்தில் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அந்த டேக்ல வந்து நம்ம நெகட்டிவாக என்ன செய்யணும்? எழுதணும். அப்போ இந்த வாக்கியம் வந்து என்னது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் வந்து வி ஓன் த மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓன் அப்படின்னா என்னது? அதனால். அதனால் அப்படின்றது டிடின்ட் வி அப்படின்றத நம்ம போடணும். டிடின்ட் வி. ஆன்சர் வந்து டிடின்ட் வி.
வி won the மேட்ச். ஆன்சர் வந்து didn't we தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது போயிடலாம். let in attend the party அப்படின்னு கொடுத்துருக்காங்க. let in attend the party இதுக்கு ஆன்சர் வந்து shall we தான் வரும். shall we எப்படி வரும் அப்படின்னா let us அப்படின்னு சொன்னாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னா வாருங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைக்கிற அர்த்தம் தான் வந்து லெட்ஸு. இந்த லெட்ஸுக்கு வரக்கூடிய டேக் வந்து எப்போதுமே என்ன போடணும்னா ஷால் வி தான் வரும். லெட்ஸுக்கு வந்து டேக் வந்து என்ன வரும் அப்படின்னா ஷால் வி தான் வரும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? வாருங்கள் விழாவில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கலந்துக்குருவோம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இந்த இதில் வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஷால் வி தான் ரைட்டான ஆன்சர். லெட் அஸ் அட்டெண்ட் த பார்ட்டி ஷால் வி. ஆன்சர் வந்து ஷால் வி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 65. மை மதர் டேஷ் அவுட் த வெட் கிளாத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை மதர் டேஷ் அவுட் த வெட் கிளாத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ரிங்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் ரிங் அவுட் அப்படின்னா என்னது? துணியை பிழிஞ்சி தண்ணியை வெளியேற்றுறது, அதுதான் இந்த ரிங்கோட மீனிங். இப்போ இதில் ரிங் RING ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிங் அப்படின்னா என்ன? மணி அடித்தல். அந்த இதுக்கு நமக்கு வந்து இந்த சென்டென்ஸ்க்கு வந்து என்ன செய்யாது, பொருந்தாது. அதே மாதிரி மதர் அப்படின்னு சொன்னால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மை மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருமை. அதனால் இந்த வினை சொல்லோட வந்து நம்ம என்ன செய்யணும், எஸ் சேர்த்து தான் ரிங்ஸ் அப்படிங்கிறது வரணும். ரிங்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? துணியை வந்து பிழிஞ்சி வெளியேற்றுறது தான் இதோட அர்த்தம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மை மதர் டேஷ் அவுட் த வெட் கிளாத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் அம்மா நனைந்த துணிகளை அவங்க என்ன செய்கிறாங்க, பிழிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? ரிங் அவுட் அப்படிங்கிறதா. ரிங்க்னா என்ன அர்த்தம்? துணியை வந்து பிழிகிறது. அப்போ துணிகளை எங்கள் அம்மா வந்து துணிகளை வந்து என்ன செய்கிறாங்க, கிளாத்ஸ் எஸ் சேர்த்து ப்ளூரலில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிளாத்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன போடணும்? ரிங்ஸ்ன்னு போடணும். என் அம்மா நனைந்த துணிகளை பிழிகிறார் அப்படின்னு வரும். அதான் கரெக்டான ஆன்சர். அதனால ஆன்சர் வந்து ரிங்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். மை மதர் ரிங்ஸ் அவுட் த வெட் கிளாத்ஸ். WRINGS ரிங்ஸ். ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 பார்க்கலாம். த மெரினா இஸ் த லாங்கஸ்ட் டேஷ் இன் இந்தியா. த மெரினா இஸ் த லாங்கஸ்ட் டேஷ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பீச். ஆன்சர் வந்து பி. BEACH பீச் இதான் கரெக்டான ஆன்சரு. த மெரினா இஸ் த லாங்கஸ்ட் பீச் இன் இந்தியா. மெரினா அப்படின்னா என்னது? நமக்கு கடற்கரையை தான் நம்ம சொல்கிறோம். பீச் அப்படின்னா கடற்கரை. பீச் BEECHன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பீச்னா என்னது? மரம். PEACH அப்படின்னா பீச் அப்படிங்கிற பழம். பீச்சுங்கிற பழம் தான் பீச். அடுத்து இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பீச் அப்படின்னா என்னது? கடற்கரை. இந்தியாவினுடைய மிக நீளமான கடற்கரை எது? மெரினா. அப்போ ரைட்டான ஆன்சர் வந்து என்னது? பீச். BEACH பீச் அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67ல ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாஃப். ஸ்டாஃபோடைய கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாஃபோட கரெக்ட் ப்ளூரல் ஃபார்மே என்னது தான்? ஸ்டாஃப் தான். STAFF தான். நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டாஃபுக்கு கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னா ஸ்டாஃப் தான். STAFF. ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னாலுமே அதுவே வந்து என்னது தான்? ப்ளூரல் ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா அது வந்து அனைத்து ஊழியர்களையும் சேர்த்து சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஸ்டாஃப் அப்படிங்கிற மீனிங்கே என்னது தான்? ப்ளூரல் தான். அதனால் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி போட்டுறக்கூடாது. அப்படி போட்டால் அது வந்து தப்பான ஆன்சரு. ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னாலுமே அதுவே என்னது தான்? ப்ளூரல் ஃபார்ம் தான். அதனால் நம்ம ஸ்டாஃப் அப்படிங்கிறது தான் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாசிவ் வேர்ப் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாசிவ் வேர்ப் இஸ் டேஷ். ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். B + MVEN. பியோட
மெயின் வேர்போட ஈஎன்னு நம்ம சேர்த்துறணும், அவ்வளோதான். இதை தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அந்த செய்வினை மாற்றம், அந்த செயலை செஞ்சவங்க முக்கியம் இல்லாமல் அந்த செயல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிவ் வேர்ப் அப்படிங்கிறது பி ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம்ஸ் ஈக்குவல் டு நம்ம இஸ் டன், வாஸ் ரிட்டன், அப்புறம் ஆர் ஈட்டன், இந்த மாதிரி இஎன்னை வச்சு நம்ம போடுறது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பி ப்ளஸ் வேர்பு, அதோட தேர்ட் ஃபார்ம், அதாவது இஸ் டன், வாஸ் ரிட்டன், ஆர் ஈட்டன், இந்த மாதிரி இஎன் வச்சு அது வரக்கூடியது. மெயின் வேர்போட இஎன் வச்சு நம்ம எழுதுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? பாசிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சொல்கிறது. இந்த மெயின் வேர்பு வந்து தேர்ட் ஃபார்ம், சரிங்களா? இதோட பி ப்ளஸ் அப்படிங்கிறது வினை சொல்லினுடைய 3வது வடிவம். அதுதான் அதோட மீனிங். அப்போ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாசிவ் வேர்ப் இஸ் பி ப்ளஸ் எம்விஇஎன். எம்வி அப்படிங்கிறது மெயின் வேர்போட இஎன்னை சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். பி ப்ளஸ் எம்விஇஎன், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. லெட்டர் ஓ இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லெட்டர் ஓ அப்படின்னு சொன்னாக்கா நீள்வட்ட வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓ. அந்த ஓ அப்படிங்கிறது முழு வட்டம்னு சொல்ல முடியாது. அது வந்து சற்று நீளமாக இருக்கும். கொஞ்சம் அது வந்து எப்படி இருக்கும்? நீளமாக என்ன செய்யும்? இருக்கும். அதனால லெட்டர், அந்த ஓ அப்படிங்கிறது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து நீள்வட்ட வடிவம். இந்த ஓ அப்படிங்கிற சிம்பிள் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். இது வந்து முழு வட்டம், சர்க்கிள் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இது வந்து சற்று கொஞ்சம் நீளமாக என்ன செய்யும்? இருக்கும். அதனால இது என்ன வடிவம்? நீள்வட்ட வடிவம். ஓ அப்படிங்கிற எழுத்து நீள்வட்ட வடிவில் என்ன செய்யும்? இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? இலிப்டிக்கல். அதான் கரெக்டான ஆன்சர். இலிப்டிக்கல் அப்படின்னு சொன்னா நீள்வட்டம் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 70. த போலீஸ் ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்விஓசி அப்படிங்கிற பேட்டர்ன் தான் கரெக்டான ஆன்சர். சப்ஜெக்டில் வந்து த போலீஸ் வந்து சப்ஜெக்ட், வேர்ப் வந்து ஃபவுண்ட், ஆப்ஜெக்ட் வந்து ஹிம் வந்து ஆப்ஜெக்ட், சி வந்து என்னது? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான் சி வந்து என்னது? கில்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ த போலீஸ் வந்து சப்ஜெக்ட், ஃபவுண்ட் வந்து வேர்ப், ஹிம் வந்து ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் வந்து கில்ட்டி அப்படிங்கிறது தான். ஹிம் அப்படின்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறது தான் ஹிம். கொஸ்டின்ல வந்து த போலீஸ் ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? காவல்துறை அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதான் இதோட மீனிங். அப்போ ஆன்சர் வந்து எஸ்விஓசி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூட்டஸ் வந்து சீசரை வந்து குத்தினான். இதான் கொஸ்டின். ப்ரூட்டஸ் டேஷ் சீசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரூட்டஸ் அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்று உண்மை வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து ப்ரூட்டஸ் தான் வந்து சீசரை வந்து என்ன செஞ்சான்? கத்தியால் குத்துனான். இது வந்து ஒரு புராண கதைகள். அதனால இது வந்து என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸில் வந்து என்ன பண்ணணும்? ஸ்டேபிள்டு. வாஸ் ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு சொன்னானாக்கா ப்ரூட்டஸ் வந்து குத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக என்ன செஞ்சிரும்? மாறிடும். அப்போ இந்த வாஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஸ்டேபிள்டு அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? போடணும். ப்ரூட்டஸ் வந்து சீசரை வந்து என்ன செஞ்சான்? குத்தினான். அப்போ ஸ்டேபிள்டு, அதான் கரெக்டான ஆன்சர். ப்ரூட்டஸ் ஸ்டேபிள்டு சீசர். அடுத்து பாருங்க, எ ஸ்லீப்பிங் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ ஸ்லீப்பிங் டைகர், இதுக்கு ஆன்சர் வந்து ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு, அதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து சி. ஏன் இது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, எ ஸ்லீப்பிங் டைகர் அப்படிங்கிறது ஒரு ப்ராவர்ப். இது வந்து ஆங்கிலத்தில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸ் சொல்லுவோம், பழமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்லீப்பிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தூங்குற புலியை வந்து எழுப்பி தொந்தரவு செய்தால் என்னது? ஆபத்து.
அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு பழமொழி சொன்னேன். அதே மாதிரி ஸ்லீப்பிங் டைகர் அப்படின்னா தூங்குற புலியை வந்து எழுப்பி நம்ம தொந்தரவு செஞ்சா என்னது ஆபத்து. ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு செய்ய கூடாது. அப்போ தமிழ்ல சொல்றேன், தூங்கும் புலிய தொந்தரவு செய்ய கூடாது. ஸ்லீப்பிங் டைகர் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தூங்குற புலிய நம்ம என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது. தொந்தரவு செய்யக்கூடாதுக்கு என்ன சொல்லுவோம், ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். தான் கரெக்டான ஒரு ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து சி, ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு. ஸ்லீப்பிங் டைகர் ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு. கொஸ்டின் நம்பர் 73. ஷீ டேஷ் மை புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷீ டேஷ் மை புக்ஸ். ஷீ டேக் மை புக்ஸ். ஷீ டேக்ஸ் மை புக்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷீ அப்படிங்கிறது வந்து என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ ப்ரெசன்ட் சிம்பிளில் வந்து அதாவது என்ன தமிழில் சொல்லணும்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினைச்சொல்லுக்கு வந்து நம்ம எஸ் வந்து என்ன செய்யணும், எடுக்கணும். அப்போ அவள் என்னுடைய புத்தகத்தை என்ன செய்கிறாள், எடுக்கிறாள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கொண்டு வரணும். அப்போ ஷீ டேக்ஸ் மை புக்ஸ், அதான் கரெக்டான ஆன்சர். அவள் என்னுடைய புத்தகத்தை எடுக்கிறாள், அவள் என் புத்தகத்தை எடுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 74, கொஸ்டின் நம்பர் 74. மேட்ச் த ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஆப்போசிட் வேர்டு. ஆப்போசிட் வேர்டு எது வரும்னா ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். பார்க்கலாம், கீழே நம்ம இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்ப்போம். ட்ரூ. ட்ரூனா என்ன, ட்ரூக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ ட்ரூக்கு ஆப்போசிட் என்னது, ஃபால்ஸ். ட்ரூனா என்னது தமிழில், உண்மை. ஃபால்ஸ்னா என்னது, பொய். அப்போ ஆன்சர் வந்து ட்ரூக்கு ஃபால்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஸ்ட்ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா என்னது, ஒரு வித்தியாசமான, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெமிலியர். ஃபெமிலியர்னா ஒரு பழக்கமான, அதை தான் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரேஞ்சுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, ஃபெமிலியர். அச்சீவ். அச்சீவ் அப்படின்னா என்ன, வெற்றி அடைகிறது. ஃபெயில்னா என்ன, தோல்வி அடைகிறது. அப்போ அச்சீவ்க்கு ஆப்போசிட் வந்து ஃபெயில். நெக்ஸ்ட்டு ஃபெர்டில். ஃபெர்டில்னு கொடுத்துருக்காங்க. ஃபெர்டில் அப்படின்னு சொன்னானாக்கா நல்ல வளமான விஷயங்களை தான் நம்ம நல்ல செழிச்சு வளமான உள்ளதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபெர்டில் அப்படின்னு சொல்லுவோம். பேர்ன் அப்படின்னா வளமற்ற, வளமே இல்லாதது தான் நம்ம பேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபெர்டில் அப்படின்னா வளமான, பேர்ன் அப்படின்னா வளமற்ற. அப்போ ஆன்சர் வந்து ஃபெர்டிலுக்கு பேர்ன். அப்போ ஆன்சர் பார்த்துருவோமா, ட்ரூக்கு வந்து ஃபால்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் ஃபெமிலியர், அச்சீவ் ஃபெயில், ஃபெர்டில் வந்து பேர்ன். கொஸ்டின் நம்பர் 75. வெங்கட் டேஸ் டு லைப்ரரி எவ்ரி டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெங்கட் டேஸ் டு லைப்ரரி எவ்ரி டே. வெங்கட் ஆன்சர் வந்து கோஸ். சி தான் ஆன்சர். வெங்கட் கோஸ் டு லைப்ரரி எவ்ரி டே. எவ்ரி டே அப்படின்னா என்னது, பழக்க வழக்கம், அந்த ரெகுலராக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த பழக்க வழக்கங்களை தான் சொல்கிறது தான் எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் வெங்கட் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன், ஒரு மூன்றாவது பர்சனை வந்து சொல்கிறது. அதனால் கோஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், போடணும். வெங்கட் வந்து தினமும் அவன் எங்கே போவான், லைப்ரரிக்கு போவான். அப்போது என்ன போடணும், கோஸ். அது டெய்லி, அது டெய்லி ஹேபிட் அவனுக்கு வந்து அந்த ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறது. வெங்கட் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன். அதனால் நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னா கோஸ் அப்படிங்கிறத போடணும். தினமும் வெங்கட் வந்து தினமும் எங்கே போவான், நூலகத்துக்கு போவான். அப்போ வெங்கட் கோஸ் டு லைப்ரரி எவ்ரி டே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேசன் கேதர் ஆல் த பில்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் பிஃபோர் தே கன்ஸ்ட்ரக்ட் எ ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேசன்னா யாரு, கொத்தனார். அவங்கள தானே நம்ம மேசன் சொல்லுவோம். மேசன் கேதர் ஆல் த பில்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் பிஃபோர் தே கன்ஸ்ட்ரக்ட் எ ஹவுஸ். இது வந்து என்ன டென்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். வாக்கியத்தில் வந்து கேதர், கன்ஸ்ட்ரக்ட் இதெல்லாம் என்ன எதில் இருக்குதுன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. பொதுவான ஒரு உண்மையான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கேதர், கன்ஸ்ட்ரக்ட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம். இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்னதுன்னா பொதுவான ஒரு உண்மையான ஒரு பழக்க வழக்கத்தை வந்து சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறது, ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப இது வந்து என்ன இதுல இருக்குதுன்னா, எல்லாமே ஒரு பிரசன்ட் ஃபார்ம்ல என்ன செய்து இருக்குது. அதனால இது வந்து என்ன டென்ஸ் அப்டின்னா, பிரசன்ட் டென்ஸ். தமிழ்ல நம்ம பார்த்தோம் அப்டின்னா, மேசன் கேதர் ஆல் த பில்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் பிஃபோர் தே கன்ஸ்ட்ரக்ட் எ ஹவுஸ் அப்டின்னா, கொத்தனார் வந்து வீடு கட்ட முன்னாடி எல்லா பொருளையும் அவர் என்ன செய்வாரு, சேகரிச்சு வச்சுக்கிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்டவே ஆரம்பிப்பாரு. ஜல்லி, மணலு எல்லாமே இறக்கி வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வேலையே நடக்கும். அப்படிதானா? அத இத தான் குடுத்துருக்காங்க. அப்ப இது ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு பழக்கவழக்கங்கள், பொதுவான ஒரு உண்மையான சொல் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ் போடணும். அப்ப ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ். கொஸ்டின் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 77 ஆப்டிட்யூட் டெஸ்ட் இஸ் எ டேஸ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட் டெஸ்ட் இஸ் எ சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து ஏ தான் ரைட்டான ஆன்சர். ஆப்டிட்யூட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஒரு திறமையான தேர்வை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஆப்டிட்யூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒருத்தங்களுடைய மனத்திறனை வந்து அளக்கக்கூடியது. அப்போ மனத்திறனை அளக்கக்கூடியது எது? சைக்காலஜிக்கல் தான். இந்த உளவியல் ரீதியாக நம்ம பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்டிட்யூட் டெஸ்ட். அந்த திறமைக்கான தேர்வு வந்து சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக பரிசோதனை செய்கிறது. ஆப்டிட்யூட் டெஸ்ட் இஸ் எ சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திறமை தேர்வு வந்து ஒரு உளவியல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆப்டிட்யூட் டெஸ்ட் இஸ் எ டேஸ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திறமை தேர்வு வந்து ஒரு டேஸ் கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். திறமை தேர்வு அப்படிங்கிறது என்னது? ஒரு உளவியல் கட்டமைப்பு. அப்போ ஆன்சர் வந்து சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 78 யூ டேஸ் ஒபே த எல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் ஒபே த எல்டர்ஸ். ஆன்சர் வந்து மஸ்ட் தான் வரும். மஸ்ட் அப்படின்னு சொன்னாலுமே என்னது? கட்டாயம், ஒரு மரியாதைக்குள்ள, கடமை தவறாமல் இப்படின்னு நம்ம சொல்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். மே அப்படின்னா என்னது? சாத்தியம். கேன் அப்படின்னா திறன். வில் அப்படின்னா எதிர்காலம். இதெல்லாம் நமக்கு வர்றதுனால அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. நம்ம போடுறது என்ன போடணும்? மஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கட்டாயம். இப்போ கட்டாயமாக நம்ம பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்படிதானா? அதனால நம்ம கட்டாயம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன போடணும்? மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அதில் போடணும். யூ மஸ்ட் ஒபே த எல்டர்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 79 இட் இஸ் கிளவுடி இட் டேஸ் ரெயின் சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிளவுடி இட் டேஸ் ரெயின் சூன். அப்போ ஆன்சர் வந்து மே. பி தான் ஆன்சர். மே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சாத்தியம். இது நமக்கு சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சாத்தியம் அப்படின்னு சொல்கிறது தான் மே அப்படின்னு அர்த்தம். மேகம் வந்து இருப்பதனால இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்? மழை வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு மழை வந்தாலும் வரலாம். ஒரு குத்துமதிப்பாக சொல்லுவோம் இல்லையா? அதான் மேனா என்னது? சாத்தியம். அப்போ இட் இஸ் கிளவுடி இட் டேஸ் ரெயின் சூன் அப்படின்னா இன்னைக்கு வந்து வானம் வந்து மேகமாக இருக்கு. ஆனால் விரைவில் மழை வந்து என்ன செய்யலாம்? பெய்யலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ல சொல்கிறது தான். அப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா மே அப்படின்னு சொன்னானாக்கா ஒரு சாத்தியக்கூறு. இப்படி இருக்கலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாத்தியக்கூறு. மஸ்ட் அப்படின்னு சொன்னானாக்கா என்னதுன்னா உறுதி. மஸ்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடக்கூடாது? மஸ்ட்டை வந்து போடக்கூடாது. கண்டிப்பாக இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம என்ன போடணும்? மஸ்ட்டு போடணும். ஷேல் அப்படின்னு சொன்னானாக்கா எதிர்காலத்தை குறிக்கும். அதனால அதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. நமக்கு மே தான் போடணும். மே தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 80 ரைட் சினானிம்ஸ் ஆஃப் குவஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சினானிம்ஸ் ஆஃப் குவஸ்ட் அப்படின்னு சொன்னானாக்கா என்னதுன்னா ஒரு குறிக்கோளோட தேடுறது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குவஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து சர்ச் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னது? தேடுதல். அப்போ குவஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணி எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே வரும். அப்போ முயற்சி அப்படின்னாலுமே தேடுதல் தான். அப்போ குவஸ்ட் அப்படின்னு சொன்னால் தேடுதல்.
சர்ச் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம என்னது தான் தேடுதல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? சர்ச் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரைட் சினானிம்ஸ் ஆஃப் சினானிம்ஸ்னால் என்னது? நமக்கு பொருள் கூறு அப்படின்னு அர்த்தம். அப்போ குவஸ்ட் அப்படின்னு சொன்னாலுமே தேடுதல் தான் அர்த்தம். சர்ச் அப்படின்னாலும் தேடுதல் தான். அப்போ இதுக்கு குவஸ்ட்டுக்கு மீனிங் வந்து என்னது தான்? சர்ச் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒரு குறிக்கோளோட தேடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் குவஸ்ட்டு. சர்ச் அப்படின்னா நம்ம எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இது ரெண்டுமே தேடுதலை பற்றி தான் கொடுத்ததுனால இதுக்கு ஆன்சர் வந்து சர்ச் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 81 பார்ப்போம். சேஞ்ச் த கிவன் வேர்ப் டு நவுன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவுன் ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். ரிஃப்யூசல் ஆன்சர் வந்து ரிஃப்யூசல் தான் கரெக்டான ஆன்சர். பி ஆன்சர் வந்து பி. எதுக்கு இதை கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரிஃப்யூஸ் அப்படின்னு சொன்னால் மறுத்தல், அது வந்து வேர்பில் வரும். நவுன் ஃபார்மில் தான் எது இருக்குது அப்படின்னா ரிஃப்யூசல் அப்படிங்கிறது தான் நவுன் ஃபார்ம். நவுன் ஃபார்ம்னா ரிஃப்யூசல் அப்படின்னா மறுப்பு. ரிஃப்யூசிங் அப்படின்னு சொன்னாக்கா ஜெரண்ட். அடுத்து ரிஃப்யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். அப்போது மறுத்தல் அப்படின்னா என்னது? வினைச்சொல். இதை வந்து மறுப்பில் நம்ம எழுதணும். அது அவங்க நவுனில் தானே கொடுத்துருக்காங்க, நவுனில் எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால மறுப்பு அப்படிங்கிற பெயர் சொல் தான் கரெக்டான ஆன்சர். அப்போது ரிஃப்யூசல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 82 பார்க்கலாம். ஹேர் இஸ் டேஸ் ஆரஞ்ச் போத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேர் இஸ் டேஸ் ஆரஞ்ச் போத் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆன். ஆரஞ்சு ஆரஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்னது? வொவல் சவுண்ட் அப்படித்தானா? AEIOU இது எல்லாத்துக்கும் என்ன சவுண்ட் வரும்? வொவல் சவுண்டு. அதே மாதிரி ஆரஞ்சு ஆ வருதா? இ சவுண்ட் வருது இல்லையா? ஆர இன் இச்சு ஆரஞ்சு அப்படி தானே நம்ம எழுதுவோம். அப்போ அப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களோட சவுண்டு வருது. இந்த உயிரெழுத்துக்களோட சவுண்டு வந்தால் மட்டும்தான் அது வந்து வொவல் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் வந்து வவல் சவுண்டு தான் வந்திருக்கு. அதனால் நம்ம கான்சனண்ட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. கான்சனண்ட்டில் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. கான்சனண்ட்னா என்னது? ஏ சவுண்டு நம்ம வரும். இது வந்து வவல்ல வந்திருக்கு. அதனால் நம்ம கண்ணை மூடி டக்குன்னு என்ன போட்டுடலாம்? ஆன் அப்படிங்கிறத போட்டுடலாம். ஹேர் இஸ் அண்ட் ஆரஞ்ச் போத் அப்படின்னு எழுதணும். ஆன்சர் வந்து ஏ. ஆன் தான் கரெக்டான ஆன்சர். இதோ ஒரு ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது தான் இதுக்கு தமிழ் மீனிங். கொஸ்டின் நம்பர் 83 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த எரர். எ நியூ தியேட்டர் ஹேஸ் பீன் ஸ்டார்டட் லாஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 தான் ஆன்சரு. பி ஆன்சர் வந்து பி. இது லாஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிந்த காலம். லாஸ்ட் ஃப்ரைடேனா முடிந்த காலம். அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹேஸ் பீன் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது வரவே வராது. அப்போ தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? எரர். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹேஸ் பீன் ஸ்டார்டட் அப்படிங்கிறது வராது. பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் இதில் வரும். ஏன்னா முடிந்த காலத்தை குறிச்சதுனால பாஸ்ட் டென்ஸில் தான் நமக்கு வரும். வாஸ் ஸ்டார்டட் அப்படின்னு தான் நமக்கு இதில் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹேஸ் பீன் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எது எரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது தப்பானது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தவறான ஒரு சென்டென்ஸ் வந்து எது அப்படின்னு சொன்னானாக்கா ஹேஸ் பீன் ஸ்டார்டட் தான் தப்பு. அப்படி என்ன செய்யாது? வராது. பாஸ்ட் டென்ஸில் தான் நமக்கு கொடுத்துருக்கணும். வாஸ் ஸ்டார்டட் தான் நமக்கு வரணும். மீதி எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஒன் தான் அப்போ தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ஃபைண்ட் த எரர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது தவறானதோ அதை தான் நம்ம போடணும். அப்போ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஹேஸ் பீன் ஸ்டார்டட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சரை வந்து பி தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 84. ஐ டிட் நாட் ரைட் த ஸ்டோரி. ஐ டிட் நாட் ரைட் த ஸ்டோரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அந்த கதையை வந்து என்ன செய்யலை? எழுதவே இல்லை. நான் அந்த கதையை எழுதலை. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன போடலாம்? டி. நோ எரர். டி தான் வரும். ஏன் அப்படின்னா வாக்கியம் வந்து சரிதான். ஐ டிட் நாட் ரைட் த ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியம் வந்து என்னது தான்? சரிதான். பாஸ்ட் சிம்பிள் நெகட்டிவ், அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் வேர்பு வரணும். அப்படிதானா? அப்படி தான் கொடுத்துருக்கணும். அதனால இது வந்து நோ எரர் அப்படிங்கிறது தான் நம்ம போடணும். நான் வந்து அந்த கதையை என்ன செய்யலை? எழுதலை அப்படின்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா நோ எரர் அப்படின்றது தான் நம்ம போடணும்.
கொஸ்டின் நம்பர் 85 ஃபைண்ட் அவுட் த அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா பி, ஆக்டிவ் அப்படிங்கிறது தான் வரும். ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நவுன். நவுன் அதாவது தமிழில் சொல்லணும்னா செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவ் அப்படின்னு சொன்னானாக்கா அட்ஜெக்டிவ், சுறுசுறுப்பான அப்படின்னு சொல்கிறது. ஆக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ், சுறுசுறுப்பான. ஆக்டிவ்லி அப்படின்னா அட்வர்ப், சுறுசுறுப்பாக அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்ப் அது வந்து, ஓகேங்களா? ஆக்டிவிட்டி அப்படின்னா அட்வர்ப், சுறுசுறுப்பாக. ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வேர்ப், அது வந்து செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போ அட்ஜெக்டிவ்ல என்ன வரும்? ஆக்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், சுறுசுறுப்பான அப்படின்னு சொல்றது. அதனால ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா பி, ஆக்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 86 பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த வேர்ப். ஃபைண்ட் அவுட் த வேர்ப். இந்த ஃபைண்ட் அவுட் த வேர்பில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? வேர்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அட்வைஸ், அங்கே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அட்வைஸ்னால் என்னது? நவுன். அட்வைஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அறிவுரைன்னு தமிழில் சொல்லலாம். அந்த அறிவுரைக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்கிறதுனா நவுன். அட்வைஸ் அப்படின்னா வேர்பு, அறிவுரை கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அட்வைஸ் அப்படின்னா வேர்பு, அறிவுரை கூறுதல். அட்வைசபிள் அப்படின்னா அட்ஜெக்டிவ் வரும். அது வந்து ஒரு பரிந்துரைக்கத்தக்க ஒரு வார்த்தை. அதனால அட்ஜெக்டிவ் அப்படின்னு வரும். அட்வைசபிள் அப்படின்னு சொன்னானாக்கா அட்ஜெக்டிவ்ல வரும். சென்ட்ரல், சென்ட்ரல் அப்படின்னா அட்ஜெக்டிவ், அதாவது இதை மையமாக வச்சு சொல்கிறது. அப்போ நமக்கு எது ஆன்சர் வரும்? அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த வேர்ப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வேர்ப் எது? அட்வைஸ் அப்படிங்கிறது தான் வேர்பில் வரும். அறிவுரை கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வரும். அப்போ வந்து ஆன்சர் வந்து அட்வைஸ் அப்படிங்கிறது தான், அதுதான் வேர்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 87. ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த ரேடியோ. ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த ரேடியோ. இது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பரேட்டிவ். இது வந்து இம்பரேட்டிவ். ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கட்டளை, ஒரு வேண்டுகோள், அறிவுரை சொல்கிறது, இந்த மாதிரி வாக்கியங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்பில் வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த ரேடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழில் என்ன பார்க்கலாம்னா தயவு செஞ்சு ரேடியோவை ஆஃப் பண்ணு, அணைச்சிரு அப்படின்னு சொல்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்டளை இல்லைன்னா வேண்டுகோள், ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த இம்பரேட்டிவ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது ஆன்சர் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எது வரும்? இது வந்து என்னது? வேண்டுகோள். ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த ரேடியோ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா டி, இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 88 பார்க்கலாம். ஐடென்டிஃபை திஸ் சென்டென்ஸ். பீயிங் புவர் he could not buy car அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ். பீயிங் poor he could not buy car. இது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிம்பிள் சென்டென்ஸு. ஏன் அப்படின்னா இதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு வினைச்சொல் மட்டும்தான் இதில் இருக்குது. அதாவது குட் நாட். நல்லா நோட் பண்ணுங்க. அதில் குட் நாட் அப்படின்னு இருக்கு பாருங்க. குட் நாட் பை. பீயிங் போர் அப்படிங்கிறது பேஸில் மட்டும்தான் வரும். இதனால இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து என்னது அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னானாக்கா ஒரு மெயினும் அப்புறம் வந்து சபார்டினேட்டும், சபார்டினேட் கிளாஸஸும் இருக்கும். காம்பவுண்டில் வந்து காம்பவுண்ட் வேர்டு இருக்கு இல்லையா? அதில் வந்து 2 மெயின் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதனால் ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கரெக்டான ஆன்சரு. ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ். பீயிங் புவர் he could not buy car அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழையாக இருந்தாலும் அவனால் கார் வாங்க முடியலை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 89 பார்க்கலாம். மை அங்கிள் இஸ் டேஸ் எல்ஐசி ஏஜென்ட். மை அங்கிள் இஸ் டேஸ் எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்ஐசி நல்லா நோட் பண்ணுங்க. எல் அப்படின்னா ஏ அப்படிங்கிற எழுத்து தான் வரும். ஏ இல் எல் ஐ சி அப்படின்னு தமிழில் சொல்லும் பொழுது அப்படி தான் வரும். அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன எழுத்து?
அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ அதில் வரும் இல்லையா? ஏ. அந்த ஏ தான் வரும். அப்போ இந்த எல் அப்படிங்கிறது வந்து வவ்வல் சவுண்டில் வந்து ஆரம்பிக்குது. அப்போ வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? ஆன் அப்படிங்கிறது தான் போடணும். கொஸ்டினில் வந்து மை அங்கிள் இஸ் டேஸ் எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் மாமா வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட், முகவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என் மாமா வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட். அப்போ இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும்? மை அங்கிள் இஸ் ஆன் எல்ஐசி ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் போடணும். அப்போ ஆன்சர் வந்து ஆன் தான் கரெக்டான ஆன்சரு. கொஸ்டின் நம்பர் 90, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சினானிம் ஆஃப் ரிலீஜியன், சினானிம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது தான் வரும். ரிலீஜியன் அப்படின்னா என்னது? ஒரு மதத்தை சொல்கிறது. ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் ஏல ஆன்சர் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட. அப்புறம் செக்குலர் அப்படின்னா ஒரு மதச்சார்பற்றன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மதச்சார்பற்ற எதிர்ப்பதம். அந்த ரிலீஜியனுக்கு எதிர்ப்பதமாக கொடுத்துருக்காங்க. செக்யூலியர் அப்படின்னா மதச்சார்பற்ற. அப்புறம் வந்து அச்சீவ்னு கொடுத்துருக்காங்க. சியில் வந்து அச்சீவ்னா என்னது? அடைகிறது. இது எதுவுமே வந்து ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட, அதாவது மதம் சம்மந்தப்பட்டது இல்லை. சினானிம்ஸ்னா ரிலீஜியன் அந்த மதத்தினுடைய மீனிங் தான் நம்ம எழுதணும். இது எதுவுமே அதை பற்றி என்ன செய்யலை, கொடுக்கல. அப்போ ஆன்சர் வந்து என்னது? நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். இதோட நமக்கு வந்து இன்னைக்கு 30 கொஸ்டின் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிட்டு. இந்த 30 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 3 மாடல் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் உள்ளதை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 3 மாடல் கொஸ்டின்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. அதுக்காக நான் ஒரு சின்ன டெமோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க மட்டும் இதை பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா? அதுக்கு மேலே மோர் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்கும் கார்னரில். நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை டச் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். இந்த மோருங்கிறத நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இது மாதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த மோரை டச் பண்ணோன்னே இது மாதிரி தான் ஸ்க்ரீன் காமிக்கும். இப்போ பாருங்கள், மாடல் கொஸ்டின் 1 அப்படின்னு போட்டு ஓப்பன் இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும். கீழே பாருங்கள், நான் ஒரு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். சி மோர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது வந்து அடுத்தது நீங்கள் இதை டச் பண்ணோம்னா 2வது வீடியோ 3வது வீடியோ இது மாதிரி நான் அதில் போட்டிருப்பேன் அந்த லிங்க்கை. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அதை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து நான் போடும்போதுமே அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தாலுமே ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அதனால் இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து இதை மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முருகேஸ்வரி முருகன் அப்படிங்கிற சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டெட் சம்மந்தப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து படித்து பயன்பெறணும். நீங்கள் அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.